நான். அப்ப ஆகாப் யார் அப்படின்னா, வேஷம் மாறுறவன், இடத்துக்கு இடம் மாறுறவன். அவனோடு கூட என்ன வைக்கிறான் இவன்? யோசபாத் யார்? கர்த்தருடைய வழியிலே செம்மையா நடக்கிறவன். யோசபாத் யார்? கர்த்தரை பிரியப்படுத்தணும் விரும்புறவன், துதியினால ஜெயத்தை கொண்டு வந்தவன். ஆனா பைபிள் சொல்லுது, இவனுடைய ஐக்கியம் ஒரு நேரத்துல ஆகாதவனோட இருந்துச்சு. ஆகாதவனோட 2 நாளாகமம் 18 1-3 நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கிடுங்க. அவனுடைய ஐக்கியம் ஆகாப்போடு கூட கடந்து வந்த போது ஆகாப் ராஜா சொல்றான், நான் வேஷம் மாறி யுத்த வீரர்களோடு யுத்த வீரர்களா நிற்கிறேன், நீ என்ன செய், ரதத்துல ராஜ வஸ்திரம் தரிச்சு நீ போ. எதிரி சொல்லி அனுப்பி இருக்கிறான், வீரர்களோட யுத்தம் பண்ணாண்டா. யாரோட யுத்தம் பண்ணுங்க? ராஜாவோட யுத்தம் பண்ணுங்க. ராஜாவை அடிச்சு தூக்குங்க என்று அவன் சொல்றான். அதனால அந்த போர் வீரர்கள் வந்தவங்க யார சுத்திட்டாங்கன்னா, ராணுவ ரதத்தை சுத்திட்டாங்க. யோசபாத் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை சுத்திட்டாங்க. இப்ப few செகண்ட்ல இப்ப யோசபாத் சின்னாபனம் ஆக போறான். அந்த சூழ்நிலையில பைபிள் சொல்லுது, அவன் கூக்குரலிட்டான். என்ன செய்தானா? சத்தமா சொல்லுங்க. ஜெபித்தான்லாம் சொல்லல, ஜெபித்தான் சொல்லல. என்ன செய்தான்? நீங்க ஆகாதவர்களோட சேர்ந்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டியது வரும்? சொல்லுங்க. கூக்குரலிட வேண்டியது வரும். ஆகாதவர்களோடு நீங்க சேராதீங்க. ஆண்டவர் சொல்ற, துன்மார்க்கனுக்கு துணை நிற்காத, கர்த்தரை பகைக்கிறவனை நீ சிநேகிக்காத. ஐக்கியம் ஜாக்கிரதையா இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில மேன்மை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தரே அவனை பாதுகாத்தார். 19:1 ஏன் வாசிக்க சொன்னேன்னா, திரும்பி வந்தான். திரும்பி வர முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டவன். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் சொல்றார்.